வருஷம் கடந்து ரீரிலீஸ் ஆன கில்லிக்கு கூட்டம் அலை மோதுது. போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டாங்க தியேட்டர்ல. ஆனா எலெக்ஷன் ஓட்டுப்பதிவு 60% கூட தொடல. திருநெல்வேலியில 64% தான் ஓட்டுப்பதிவு ஆயிருக்கு. ஜெனரலா எல்லா இடமே ரொம்ப கம்மி தான். தென் சென்னையில தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மி. இதை எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. மக்கள் அதாவது 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வேலையை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கடந்து தவிச்சு சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களாவது அந்த ஒரு எண்ணத்தோடு போட்டுடணும், ஓட்டு போடணும், இது நம்மளோட ஜனநாயக கடமை, அந்த நேமெல்லாம் விட்டுலாம். இது நம்ம உரிமைன்ற கடமைன்றதோட நம்ம உரிமைன்றதை மைண்டில் வச்சுக்கணும். நான் செலக்ட் பண்ணேன் என்னோட பிரைம் மினிஸ்டரை, நான் செலக்ட் பண்ணேன் என்னோட சீஃப் மினிஸ்டர்ன்ற அந்த தாட், அந்த எண்ணம் வரணும். நாங்கள் டிசைட் பண்ணோன்ற, இல்லாட்டி உங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டிக்கெட் இல்லாமல் தியேட்டர் வாசலில் நிற்கிற மாதிரி தான். கடைசியில் திரும்பி தான் போகணும். நம்ம டிக்கெட் இல்லாமல் ஒருத்தர் தியேட்டர் வாசலில் இருந்தாருன்னு, அதே மாதிரி நீ ஓட்டே போடலாம், நீ ஓட்டு போடாத ஒரு பிரஜையாக சுற்றிட்டு இருப்பேன். சூழ்நிலையால் இருக்கலாம், அது வேறு விஷயம். சூழ்நிலையை ஒருத்தரை போட முடியாமல் இருந்திருக்கலாம். பட் வேணும் நீ போடாமல் இருக்கிறது, எவ்வளோ விஷயங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ வாகன வசதி என்னென்னமோ இருக்குது. இன்றைக்கி இன்னும் இந்த தடவை எலெக்ஷன்லாம் ரொம்ப அமைதியாக நல்லா நடந்துச்சு எல்லா இடத்துலையும். நானும் போய் பார்த்தேன். அதாவது கொஞ்சம் வயசானவங்கலாம் வந்தாங்கன்னா காரை வாசல் வரைக்கும் கொண்டு விட்டாங்க. பேரிகார்டு போட்டிருந்தாலும் ஏஜ்டு பீப்புள் இருந்தாங்கன்னா உடனே போலீஸ் அனுப்பிச்சி விடு. அதெல்லாம் நான் கண்ணு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். சரி, நல்லா அமைதியான. ஸோ ஈஸியாக வந்திருக்கலாம். ஏன்னா வெயிலுன்ற ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. அது எப்போதும் நம்ம சம்மரில் தான் வருது. பட் மக்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த தடவையாவது இது கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் நிறைய ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஆக்டர்ஸ் காட்டக்கூடிய சிம்பலுக்காக ரசிகர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. ஓட்டிங்கில் விஜயா இருக்கட்டும், அஜிதா இருக்கட்டும், அவங்க காட்டக்கூடிய சிம்பலை பார்க்கக்கூடிய ஒரு இயக்கத்துல ரசிகர்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த சினிமா ஆக்டர்ஸோட அரசியல் மிக்சிங் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க காட்டக்கூடிய சிம்பல் அவங்களுக்கு மக்கள் அவங்கள ரசிக்கிறாங்க, சினிமாலும் ரசிக்கிறாங்க, நேர்லயும் ரசிக்கிறாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச நடிகர் எப்போ ஓட்டு போடுவார், என்ன பண்ணுவார்ன்ற ஒரு ரசனை தானே. இதனால சினிமா உலகத்துக்கு அரசியல் பாதிப்பு இருக்காதா? ஏன்னா இவங்க காட்டின சிம்பலால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படின்னா எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு அதை டிஸ்கஸ் பண்ண தெரியல. ஏன்னா யார் எந்த சிம்பிளை காட்டினா எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க எப்போ வருவாங்க, என்ன வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போட்டால் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. இதுக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறீங்க தெரியுமா? இதுக்கு எனக்கு பதில் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே இல்லை, நான் இல்லை. எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. எனக்கு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது ஒரே கருத்து தான். அதில் யாராவது தடை பண்ண போகிறோமா? மக்களுக்கு யார் வேணாலும் சேவை பண்ணலாம், அதில் யாரும் தடை சொல்ல போகிறது கிடையாது. அதனால் இதை பற்றி கருத்தே வச்சுக்க தேவையில்ல. நல்லபடியாக பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம்.